இதுதான் அமேசானோட பிராண்டட் டேப் பார்த்திங்கன்னா தெரியும். அமேசான் அண்டு இதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டட் டேப். ஸோ பேக்கிங் ரிலேட்டாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் அது கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். இருந்தாலும் இந்த பிராண்டட் டேப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை எங்கே கிடைக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட் கவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமேசான், மீஷோ எல்லாத்துக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மீஷோவோட பிராண்டட் கவர். இந்த மாதிரி அமேசானுக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வாங்கலாம். இப்போ தான் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் லிஸ்ட் பண்ணியிருப்போம். எதில் நமக்கு என்ன ப்ராடக்ட் ஆர்டர் வரும்னு தெரியாது. என்ன டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கணும் எல்லா ப்ராடக்ட்டுமே. ஸோ ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வாங்கும்போது நமக்கு சில பர்டிகுலர் இப்போ அமேசானில் ஆர்டர் வரல அப்படின்னா அதுக்கான பிராண்டட் கவர் வாங்கி அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மலாக ஒயிட் கலரில் பிஓடி கவர் இல்லை டேம்பர் ஃப்ரீ கவர், கொரியர் கவர், என்ன கவர் கேட்டிங்கனாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கும். உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் கவர் ஆகிற மாதிரி ஒரு சைஸ் வாங்கிக்கோங்க. சைஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டோட ஆர்டர் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டேப் மட்டும் இதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமேசானோட பண்ணும்போது அமேசான் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு இந்த மாதிரி ஒயிட் கலர் காமனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா, காமன் சைஸ் அண்டு காமனாக வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய கேட்டகரிஸில் ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி கவர் வாங்கணுமானா வாங்க வேணாம். இப்போ நீங்கள் இந்த பெரிய கவரில் இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பெரிய கவரில் நம்ம வச்சுட்டாலுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி டேப் போட்டு இந்த இடத்துல லேபிள் ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். இந்த இடத்துலலாம் டேப் போட்டு இப்படி மடிச்சிடலாம் கவரை. பெரிய கவராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட பேக்கேஜ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மடிச்சுட்டு இந்த இடத்துல எங்கே நம்மளால் லேபிள் ஸ்டிக் பண்ண முடியுமோ அந்த இடத்துல லேபிளை ஸ்டிக் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம்.